ஆண்டவரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேஷமாக நாம் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரோடு பேசி கொண்டு வருகிறார். நம் விருப்பம் தெய்வ விருப்பமாய் மாற நிச்சயம்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் ஆண்டவர் 3 காரியங்கள், மொத்தம் 4 காரியம், அதுல 3 காரியத்தை கற்றுக் கொடுத்தார். முதல்ல, ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிற நாம் நம்முடைய நடக்கை நிமித்தம் அவர் நம்ம மேல பிரியப்பட வைக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு ஜெபிக்கிற நான் என் நடக்கையை பார்த்து அவரு என் கூட இருக்கணும். மற்றவங்க என்ன புகழணும்னு நினைக்கிற நான் ஆண்டவர் தான் என்னை புகழணும் அப்படின்னு சொல்லி நான் வாழணும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல கடைசியாக இந்த நாளிலும் நாம் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்கறது உண்டு. நெருக்கடி அதிகமா இருக்கும் பொழுது, தேவைகள் அதிகமா இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு விதத்துல போராட்டங்கள் நம்மை மூழ்கடிப்பது போல இருக்கும்போது நம்ம சொல்லுகிற வார்த்தை, நீங்க ஏதாவது எனக்கு செய்யுங்கப்பா, ஏதாவது என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்டது உண்டு. என்ன செய்யணும், ஏதாவது ஒரு காரியம் ப்ளீஸ் ஆண்டவரே கெஞ்சி ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டது உண்டு, எப்படியாவது எனக்கு இதுல ஒரு அற்புதம். எத்தனை நாள் நம்ம கேட்டிருக்கிறோம், கேட்டு பெற்றிருக்கிறோம். இன்னும் பார்த்தா இன்றைக்கும் சில காரியங்களை ஏதோ ஒன்றுல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு கொண்டுதான் இருக்க. ஏதாவது எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, ஏதாவது ஒண்ணு செய்யுங்கப்பா, எப்படியாவது ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டது உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஏதாவது எனக்கு செய்யுங்கன்னு கேட்கறதை விட உன்னுடைய செயல் ஏதோ ஒரு விதமான தேவனுக்கு பிரியப்படுத்துகிற ஒரு செயல், உனக்காக தேவன் ஏதாவது செய்ய பண்ண வேண்டும். வழங்குதா உங்களுக்கு? ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் எப்ப இவனுக்கு ஏதாவது எனக்கு செய்யணும் தோணுப்பா அப்படி சொல்லணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு போராடி இருக்க கூடாது. ஏதாவது எனக்கு செய்யுங்க ஆண்டவர். என்னுடைய செயலை பார்த்து, என் ஜெபத்தை பார்த்து, என் நடக்கையை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இவனுக்கா ஏதாவது நான் ஒன்று செய்தே ஆக வேண்டும். செய்ய முடியுமா அப்படி? கண்டிப்பா இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம ஜெபத்துல வந்து ஏதாவது எப்ப கேட்கிறோம், ஏதோ ஒரு தேவைகள், ஏதோ ஒரு நெருக்கடிகள், ஏதோ என் வாழ்க்கையில அர்ஜென்டா தேவைப்படும் பொழுது இந்த காரியத்தை முன்வைக்கணும். எப்படியாவது ஏசப்பா வேற வழியே இல்லாண்டவர் ஏதாவது செய்யுங்க ஆண்டவர் சொல்றாரு. உன் நடக்கை நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை செய்யுமானால் நிச்சயமாக என்னால என்ன செய்ய முடியாது, சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு உனக்கு செஞ்சிருவேன் அப்படிங்கிற காரியத்துல ஒரு 2 விதமான மனிதர்களை பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக சில சத்தியத்தின் அடிப்படையில இந்த காரியத்தை நம்ம தியானிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. யாத்திராகமும் 23ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாத்திராகமும் 23வது அதிகாரம் 27வது வசனம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் சத்துருக்கள் எல்லாரையும் நான் என்ன செய்வேன்? முதுகு காட்ட பண்ணுவேன். இது ஏதாவது ஆண்டவர் செய்யற ஒரு காரியத்துல பார்க்கும் பொழுது அவர் செய்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். சொன்ன தேவன் தன்னுடைய நாவினால் சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அப்போ நீங்க ஏதாவது எனக்கு செய்யுங்கப்பா நம்ம ஜெபிக்கிறதுனால நமக்கு பலம் கிடைக்க போறது இல்ல. அடுத்த ஸ்டெப் நம்ம வளரும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் அந்த ஆண்டவர் சொல்றாருல, பவுல் சொல்றாரு ஒரு காரியத்துல, நீங்கள் இன்னும் பால் உண்ணத்தக்கதாக தான் இருக்கிறீங்க. நியாயப்படி பார்த்தா, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை பார்த்தா, இன்னைக்கு பலமான ஆகாரம் சாப்பிடக்கூடிய இன்னும் ஆண்டவர்கிட்ட ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யுங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு, உன் செயலை பார்த்து ஆண்டவர் ஏதாவது உனக்கு நான் செய்யணுமேன்னு தோணணும். அந்த அளவுக்கு என் நடக்கை வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இந்த இடத்துல ஆண்டு உனக்கு பயப்படுற பயத்தை நான் உனக்கு முன்னால போக பண்ணுவேன். உன் சத்ரு உனக்கு முன்பாக அவனிச்சிருவேன், முதுவை காட்ட பண்ணுவேன். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம கேட்கல, எனக்கு சத்ருவை முதுவை காட்ட பண்ணுங்கன்னு கேட்கல. எனக்கு முன்னால ஆண்டவரே பயப்படுற பயத்தை கொண்டு போங்க, சத்ரு என்ன கண்டு பயப்படணும்னு நான் கேட்கல. ஆனா அதெல்லாம் நான் செய்வேங்கிறாரு. எப்ப அதை செய்வாரு?
எப்ப அதை செய்வார்னா கேட்காமலே ஆண்டவர் சொல்றார், ஏதாவது எனக்கு ஆண்டவர் செய்யத்தக்கதாக என் நடக்க மாறணுமே. அதே போல யாத்ராகமும் 34 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்க. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யாத்ராகமும் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னோடு நான் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. அப்ப அப்படியே இறங்கி செய்யணும்னு விரும்புகிறாரு. நீ அதற்கு இடம் கொடுக்கறியா? ஏதாவது செய்யுங்கன்ட்டு நம்ம இன்னும் அந்த சிறுப்பு குழந்தை கூட லெவல்லே நான் ஆண்டரோடு உள்ள உறவுல இருக்கிறேனே, அடுத்த ஸ்டெப் நான் வளரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த ஸ்டெப் நீ செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? இதை செய்தா என் தகப்பன் பிடிக்கும், இதை செய்தா என் தகப்பன் எனக்கு இதை செஞ்சிருவாரு. நமக்கு அந்த அளவுக்கு தெரியணும். இந்த மெச்சூரிட்டி சொல்லுவாங்க இல்லையா? சின்ன பிள்ளையா இருக்கும் போதுதான் குறைஞ்ச வயசு 3 வயசு 4 வயசுல ஒவ்வொன்றா கேட்கும். ஆனா ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த இதை செஞ்சோம்னா எங்க அப்பா இதை செஞ்சு தந்துருவாங்க. ஏன்னா அது கூட இது நம்மளுக்கு தெரியும். எது எங்க அப்பாவுக்கு இந்த காரியம் எனக்கு வேணும்னா இதை செஞ்சேமானால், இந்த காரியத்தை பண்ணினால் எங்க அப்பா இதை பண்ணி தருவாங்க. அப்ப இந்த காரியத்தை நான் பண்ணிட்டு எப்பா இந்த காரியம் தான் நான் செஞ்சிருக்கும் போது அதற்கேற்ற படைந்துருவேன். இந்த உலகப்பிரமான ஒரு தகப்பனோ ஒரு தாயோ நமக்கு நம்ம செய்யற காரியத்தை பார்த்து நன்மை செய்யும் பொழுது, அதான் சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதா கொடுக்க மாட்டாரா? அப்ப எல்லாத்தையும் அப்போ பரமபிதா எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா, ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னும் ஏதாவது ஒண்ணு செய்யுங்கன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கிறதுக்கு முன்பதாக, நான் கேட்காமலே என் நடக்கை நிமித்தம் அவர் ஏதாவது ஒண்ணு எனக்கு செய்யணும். ஏதாவது இவனுக்கு ஏதாவது ஒண்ணு நான் செய்யாம விடக்கூடாது. இவனுடைய காரியங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நான் அவனுக்கு செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி நம்ம இடத்துல அவரே வந்து செயல்படுத்த மாதிரி இருக்கணும். அவர் எதை செய்யணும் அப்படிங்கும் போது 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:11-13. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ரைட். அதுல 10ஆம் வசனம் என்ன சொல்லி இருக்கு? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. விளங்குதா? ஏன் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஜெபம்னு நம்ம சொல்ல முடியுமா? 2 காரியம் இதுல முக்கியத்துவப்படுத்தணும். நான் ஏதாவது எனக்கு ஏசப்பா செய்யணும்னு நீ கேட்காமலே உனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் அவர் விருப்பத்தின் பண்ணி அநேக காரியங்களை உனக்கு வாழ்க்கையில செய்யணும்னா நீ 2 முக்கியமான காரியத்தை செய்யணும். இப்போ சாலமோன் எது அவனுக்கு உகந்த, சாலமோனுடைய செயல்ல எது அவருக்கு உகந்ததா இருந்தா, எது பிரியமா இருந்தது? விண்ணப்பம். விண்ணப்பம். ஏன் ஜெபம் கர்த்தருக்கு உகந்ததா சொல்ல முடியுமா? நான் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானதா? ஏசு கிறிஸ்துட்ட போய் நான் ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன்ல, எனக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்க கொண்டதாக ஆண்டவர் என்ன, என்னுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு இந்த விண்ணப்பம் ஆண்டவரும் அதான் சொல்ல, ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. என்னது அப்படி கேட்டான் ஜெபத்துல? இன்னைக்கு நாமளும் அதே தான். ஆண்டவர் எனக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் என்னுடைய வாழ்வில தேவ சித்தத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நான் செய்கிற விண்ணப்பம் முதல்ல எனக்கு உகந்ததா இருக்கணும். வழங்குதா வழங்கலையா? அப்ப என்ன விண்ணப்பத்தை அவன் கேட்டாங்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு காரியத்தையும் அவன் சொல்லும் பொழுது அந்த 8ஆம் வசனத்துல அழகா சொல்லுது. நான் அது 7ஆம் வசனம் பின்பகுதி, நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். முதல்ல தாழ்மை. வழங்குதா வழங்கலையா? முதல்ல என்னது இருந்தவன்ட்ட? தாழ்மை. தாழ்மை இருந்துச்சு. அவன் அந்த இடத்துல இருக்கிறான். நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் ஆண்டவரே,
எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. ரெண்டாவது அவன் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காதமான இலக்கத்துக்கு உட்பட்டதுமான திரளான ஜனங்களை ஒரு ஜனத்தின் நடுவே அடி இருக்கிறேன். இது சாலமோனுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தையில தெளிவான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்க முடியுது. அப்போ முதல்ல தாழ்மை, ஜெபத்துல தாழ்மை இருந்துச்சு. நான் சிறு பிள்ளை ஆண்டவரே, என்னை ராஜாவாக்கிட்டீங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் கேட்கல, தாழ்மை இருந்தது. ரெண்டாவது பிறர் மேல கரிசனை அவன்கிட்ட இருந்துச்சு. கரிசனை, அவங்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்களுடைய காரியங்களை நினைச்சு அவங்களுடைய வாழ்க்கையில நன்மை தீமை கரெக்டா நான் கொடுக்கணும், நான் எதுவும் தவறா பண்ணிடக்கூடாது, இப்படி எல்லாவற்றையும் அவங்களுக்கு ஏற்றபடி மன்னிக்கிறது, ஏழைக்கு இறங்குறது போன்றவை இருக்கும்போது இப்படிப்பட்ட குணாதிசயம் ஜெபத்துல இருந்துச்சு. விளங்குதா உங்களுக்கு? ஜெபம் பிறர் மேல இருக்கணும், பிறர் மேல கரிசனையோடு இருக்கணும். முதல்ல தாழ்மை இருக்கணும். ரெண்டாவது பிறருக்கான ஜெபிக்கிற ஜெபம் இருக்குமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை, ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்கிற காரியத்துல நிச்சயமா செய்வார். இதுக்கு நல்ல இன்னொரு ஆள் யாருன்னு சொன்னா யோபு. தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் யோபின் சிறையிருப்ப என்ன செஞ்சார்? ஆனா நம்ம நெருக்கடி வரும்போது நமக்காக தான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். உண்மைதானே இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரம் இதைத்தான் நம்ம செய்யறோம். நமக்கு ஒரு நெருக்கடி வரும்போது ஆண்டவரே என்ன செய்யுங்க, ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யுங்க. ஆண்டவர் சொல்லாரு, உன் வாழ்க்கையில நெருக்கடி வரும்போதெல்லாம் நீ பிறருக்காக ஜெபம் பண்ணு, நீ பிறருக்காக ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? அந்த சூழ்நிலை அது தோணாது. ஆனா அதை செய்தோமானால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில மாற்றத்தை. யோபுக்கு தான் அதிகது. ஆனா யோபுக்கு சரீரத்துலதான், உலகத்துலதான் பிரச்சனை, உலகப்புறமான நன்மையில தான் பிரச்சனை. ஆனா அவருடைய சிநேகிதர்களுக்கு ஆவிக்கிற வாழ் பிரச்சனை. தேவன் அவங்க மேல கோவப்படுற அளவுக்கு அவங்க நடந்து கொண்டாங்க. அப்ப ஆத்மாக்காக ஜெபிக்கிறான், பிறருடைய ஆத்மாக்காக ஜெபிக்கிறவன். அப்போ என் ஜெபத்துல உங்களோட வாழ்க்கை நல்ல கவனிங்க. ஏதாவது நீங்க விரும்புற காரியத்துல ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு அற்புதத்தை ஆண்டு உங்க வாழ்க்கையில செய்யணும்னா நீ மற்றவங்களுக்காக உங்க ஜெபத்துல அதிகமாய் பாரப்பட்டு ஜெபிங்க. மற்றவங்களுக்காக அதிகமா அக்கறை எடுங்க. சாலமோன் மற்றவங்களுடைய கருத்து அதான் ஆண்டு சொன்னார்ல, நம்ம ஏற்கனவே தம்பி வாசிச்சதுல மாதிரி அவங்க சொல்ல பாரு 11 தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டபடியினால். விளங்குதான் உங்களுக்கு? அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஜெபமா இருக்கு. இன்னைக்கு நிறைய நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கு? எனக்கு, என் குடும்பம், எனக்காரியம், என் காரியம், என் காரியம், என் காரியம். ஆனா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டத்தை கேட்கணும். ஏசப்பா, பிறருக்காக ஜெபிக்கிற பாரமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேள்வி. இன்னும் நம்ம எத்தனை நாட்கள் சுயநலமாவே ஜெபிக்க போறோம்? எனக்கு 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 மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமா இருக்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் ஏதாவது ஒன்று உன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னா எனக்கு எனக்கு நான் ஜெபிக்கிறதுனால செய்ய போறது இல்ல. நீ மற்றவங்களுக்காக நீ கரிசனைப்படும்போது, மற்றவங்களுடைய ஆத்மாக்காக நீ மனதார ஜெபிக்கும் போது, மற்றவங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்காக நீ பிரயாசப்படுறத கர்த்தர் பார்க்கும் பொழுது அது ஒன்று உன் வாழ்வில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏதாவது எனக்கு செய்யுங்கப்பாங்க போதெல்லாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் நீ பிறருக்காக ஜெபம் பண்ணு, பிறருக்காக ஜெபம் பண்ணு. உனக்கு விரோதமா இருக்கிறவங்க அல்லது இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ எதிர்பார்ப்பு. இன்னைக்கு கூட இன்னைக்கு சம்பவம் போகும்போது நமக்கு வேதனையா இருக்கு இல்லையா? ஒரு செகண்ட்ல 3 கிராமத்தையே காணல. ஆண்டவர் நினைச்சோம், ஆண்டவரே இறங்குங்கப்பா, திறப்புல நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவரைக்கு தேடுகிறார். பிறப்புல நிற்கிறவனுக்கான ஒருவனையும் காணேன் என்று சொல்ற அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் இருப்போம், மற்றவங்களுக்காக நான் கொஞ்சம் பார் எடுத்து ஜெபம். எனக்குன்னு வரும்போது, பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் மற்றவங்களுக்காக ஜெபிப்பேன். எனக்குன்னு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வரும்போதெல்லாம் நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் வேணும். அது கர்த்தருக்கு உகந்த ஒரு ஜெபமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரா? அந்த இடத்துல சொல்ற பாரு 12 சொல்லப்பட்டிருக்கு, உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதுல உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. அதோட உற்றல ஆண்டவர், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. எப்படிப்பட்ட ஒரு நன்மை ஆண்டவர் சொல்ற பத்தியா? நம்ம ஏதாவது ஒண்ணுங்கிறோம், ஆனா நீ ஆண்டவருக்கு உகந்த ஒரு விண்ணப்பம் நீ பண்ணுவாயானால் உனக்கு நீ உன் விருப்பத்தையும் நிறைவேற்றி அவரு உன்னை குறித்து வைத்திருக்க விருப்பத்தையும் சேர்த்து கொடுப்பார். விளங்குதான் விளங்கலையா?
நம்முடைய ஜெபம், ஆண்டவர் ஏதாவது எனக்கு செய்யுங்க, நீ செய்யக்கூடாது, நீ ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் சொல்லணும், நீ அவருக்கு உன் ஜெபம் அவருக்கு உகந்ததா இருந்ததுன்னா ஏதாவது உனக்கு நான் செய்யணும்ப்பா, சாலமோனுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற என்ன ஆண்டருக்கு வந்துச்சு. நீ கேட்கவே இல்லை ஐஸ்வர்யத்தை, உனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன்ப்பா, மகிமை கொடுக்குறேன். எப்படி பாரு, இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவர். அப்ப நான் என்ன செய்யணும், இன்னைக்கு விசாரிச்சு என்ன செய்வான், உனக்கு நெருக்கடி இருக்கலாம், கேளு கேளு ஆண்டர்கிட்ட கேளு, ஆண்டரை விடாத விடாத. ஆண்டர் சொல்லாரு, உனக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் இதே நெருக்கடியில் உள்ளவங்களுக்கு நீ ஜெபம் பண்ணு. எப்பா இதே போல எத்தனை பேர் இன்னைக்கு நெருக்கடியில் இருப்பாங்கப்பா, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வேதனையோடு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. விளங்குதா விளங்கலையா? மனதார ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். இது ஆண்டவருக்கு பிடிக்கணும். அப்போ பிடிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை, அதாவது நான் செய்கிற செயல் கர்த்தர் நமக்காக ஏதாவது செய்யப்படணும். முதல்ல அப்ப என்ன செய்யணும், உகந்த விண்ணப்பத்தை நான் பண்ணணும். விளங்குதா விளங்கலையா? அப்போ ஏன் மற்றவங்களுக்கா நீ கரிசனையோடு ஜெபிக்கணும்னா அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொன்றும் தனக்கானவர்கள் அல்ல பிறருக்கானவர்களே நோக்குவானாக. எல்லாருக்கும் கிறிஸ்துவின் சிந்தையே இருக்க கடவுதுங்கிறார் இல்லையா? அப்போ நான் மற்றவங்களுக்காக கரிசனையோடு ஜெபிக்கிற ஜெபம் அது ஆண்டவருக்கு உகந்த ஒரு விண்ணப்பமா இருக்கும். ரெண்டாவது ஒரு சம்பவம் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8-10 வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8-10. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். சரி, இப்படி அவனுடைய காரியத்துல வந்து இப்போ சூனேமியாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா வாரான். எலிசா வரும்போதெல்லாம் அந்த வீட்டுலதான் அந்த அவ வந்து போஜனம் பண்ண வருந்தி கேட்கிறா, கொடுக்கிற ஒரு காரியம், அதாவது ஊழியக்காரரை கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம், அல்லது தேவை உள்ளவர்களுக்கு கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. விளங்குதா உங்களுக்கு? இல்ல கரிசனையோடு சொல்ல, ஒண்ணு ஊழியர்களுக்கு, இல்லைன்னா தேவை உள்ளவர்களுக்கு உதவுகிற ஒரு இருதயமா இருக்கணும். நான் எல்லாருக்காண்டி ஜெபம் பண்ணுவேன், ஆனா எனக்கு இருக்கும்போது நான் மத்தவங்களுக்கு உதவ மாட்டேங்கிற சிந்தனை நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. ஜெபமும் இருக்கணும், அதே நேரத்துல நடக்கையிலையும் இருக்கணும். இப்ப இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் சொல்ற ஒரு காரியம், தன் புருஷனை நோக்கி சொல்ல, நம்ம இடத்துல எப்பொழுதும் வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இவர் நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வெறும் தரையில தான் படுக்கிறாரு. அதனால என்ன செய்யணும்னா அறை வீட கட்டி அதுல அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையும் நாற்காலியும் குத்துவிலைக்கும் வைப்போம், இவர் வரும்போலாம் தங்கலான்னு சொல்லார். இப்ப அதே போலதான் அவர் நினைச்சாரு. ஒரு நாள் அவன் வந்து அந்த அறை வீட்டில தங்கி அங்க படுத்து கொண்டு இருக்கிறான். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இவ வர்ற நாள்லாம் நல்ல கரிசனையோடு உபசரிக்கிறான். ஏதாவது இவங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியோடு செய்யறது. இன்னைக்கு நான் மன மகிழ்ச்சியோடு மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஊழியர்களுக்கு முதல்ல ஜெபம் இருக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்க. நெருக்கடியில நான் ஜெபிக்கணும், அதான் முக்கியம். எனக்கு எல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போ நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது பெரிதல்ல. என் வாழ்க்கையிலே நெருக்கடி அதிகமா இருக்கும், அந்த நேரத்தை நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது தேவனுக்கு உகந்த ஒரு விண்ணப்பம். ரெண்டாவது, ஊழியர்களுக்கு கனம் பண்றது. நீ ஊழியர்களை கனம் பண்ணும் பொழுதும் அல்லது தேவை உள்ளவர்கள் நீ கனம் பண்ணும் பொழுதும் கர்த்தரே வந்தது. ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த சிறியர்களுக்கு ஒரு நீ எதை செய்யறோ அது எனக்கே செய்தீர்கள் சொல்லணும். அதே மாதிரி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் என்ன செய்வாரு, திரும்ப கொடுப்பார், திரும்ப கொடுத்துருவார். அதைத்தான் யார்ட்டையும் கடன் படுற தேவன் அல்ல. அப்ப நான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதும் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதும் தேவனுக்கு உகந்ததா இருக்கிறது. அதுதான் தேவன் நமக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, உனக்கு நீ இன்னும் அதிகம் இன்னும் அதிகம். அப்ப அந்த இடத்துல 13ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அவன் கேரசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். நம்ம செய்யறத பார்த்த உடனே ஏதாவது அவளுக்கு செய்யணும். சூனேமியாளுடைய செயல்பாடை பார்த்த உடனே
அந்த இடத்துல அந்த ஊழியனால அவனால என்ன செய்ய முடியல, சும்மாவே இருக்க முடியல. எலிசாவால அவனால சும்மா இருக்க முடியல. ஏதோ ஒன்று இவளுக்கு நான் செய்யணுமே, உனக்கு நான் என்ன செய்யணும். நாம கேட்கக்கூடாது, ஆண்டவரே எனக்கு என்னதான் செய்யுங்கல்ல, நான் உனக்கு என்ன செய்யணும், ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. சாதாரண ஒரு ஊழியக்காரன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது தன்னை கரிசனையோடு உபசரிக்கும் போது உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிற ஒரு காரியம் இருக்கும்போது, உன்னத தேவன் நம்மளை குறித்து அதான் சொல்ல, நீ மற்றவங்களுடைய காரியத்துல நீ கரிசனையோடு இருக்கும்போது உனக்கு நான் என்ன செய்யணும். அவன் எல்லாத்தையும் கரெக்டா இருக்கும் போது அந்த இடத்துல கேஆர்சி சொல்ற ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அவன் சொல்றான் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, 16வது வசனம். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திடத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய் என்றான். அதற்கு அவள், எது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்காக அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். 17. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். உற்பத்தி கால திட்டத்தில் என்ன செஞ்சார், ஒரு குமாரனை பெற்றார். ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு நமக்குடைய காரியம் ஒருவேளை நீண்ட காலமா பெண்டிங்ல இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் எல்லாத்தையும் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். என்ன, நீ மற்றவங்களுக்கு செய்யற காரியத்துல கரிசனையோடு செய்யணும், உண்மையா செய்யணும், மனதார செய்யணும். அதுக்குதான் ஆண்டவர் உகந்தது. ஒருவேளை மனுஷனுக்கு நேரத்தை பார்த்தோம், மனுஷனுக்கு முன்பாக என்ன காண வேணும் என்று சொல்லி நம்ம எதையும் செய்யக்கூடாது. மனுஷன் கண்களுக்கு தெரியணும்னு சொல்லி நான் எதையும் செய்யக்கூடாது. நீ செய்யணும், ஒன்னு ஆண்டவர் பார்க்கிறாருங்கிறத உணர்ந்து செய்யணும். 2 காரியம் உகந்ததா இருக்கு ஆண்டவருக்கு. ஒண்ணு பிறருக்காக ஜெபிக்கிறது, 2 பிறருக்காக பிறருடைய தேவைகளில் உதவுவது. பிறருடைய தேவைகளில் உதவுவது. இன்னைக்கு அவருடைய காரியங்கள் எலிசாவுடைய தேவைகளுக்கு அவள் உதவும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஏதாவது ஒன்று இவளுக்கு நான் செய்ய வேண்டும், உனக்கு நான் என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும். இன்னைக்கு நாம அநேக நேரம் ஆண்டவரை கேட்டிருக்கேன், ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க. நம்ம நமக்குனே கேட்கண்டா, நீ என் ஜெபமும் என் நடக்கையும் கர்த்தருக்கு உகந்ததா இருந்ததானால் நிச்சயமாக கர்த்தர் என் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுப்பார். ஆனா என் ஜெபமும் என் நடக்கையும் எப்படி இருக்கணும்னா, என்னை சார்ந்து என் குடும்பத்தை சார்ந்து இல்லாம இந்த இடத்துல நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறத நீங்க அதிகப்படுத்துங்க. எனக்கு ஜெபிக்கக்கூடிய நேரத்தெல்லாம் நீ பிறருக்கா ஜெபித்து பாருங்க. எனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் எனக்கே விடுதலை இல்லையே, நான் மற்றவங்களை எப்படி ஜெபிப்பேன்னா, யோபு தான் நமக்கு ரோல் மாடல். அவனுக்கு இருந்த பிரச்சனையில அவன் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம். விளங்குதா விளங்கலையா? இன்னைக்கு நான் மற்றவங்களுக்கு நம்முடைய பிரச்சனை மாறணும்னா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. ஏன் இவ்வளவு நாளும் மாறல, ஆண்டவர்ட்ட நான் கேட்டுட்டே இருக்கிறேன், சில பிரச்சனை எனக்கு பதிலே இல்லைன்னா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, யோபு போல நீங்க பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்க ரெட்டத்தனையா ஆண்டவர் கர்த்தர் அவனுக்கு தந்தார், ரெட்டத்தனையா கர்த்தர். அப்பொழுது ஆண்டவர் யோபின் முகத்தை பார்க்கிறார் என்று சொல்லு. நம்முடைய ஜெபம் பிறருக்காக ஜெபிக்கணும். நம்ம நெருக்கடியிலையும் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் நெருங்கி வரும் பொழுதும் மற்றவங்களுக்காக நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அதுல நிச்சயமா பலன் உண்டு. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், ஏதாவது செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்காதபடி, ஆண்டவர் நம்மை பார்த்து ஏதாவது என் பிள்ளைக்கு நான் செய்யணும்னு சொல்ற அளவுக்கு என் நடக்கை மாறணும். அதுக்கு முக்கியமான காரியம் 2 தான். 1, நான் பிறருக்காக ஜெபிக்கணும். 2வது, அது தேவையோடு உள்ளவங்க, அது ஊழியர்களோ விசுவாசியோ யாரோ, அவங்க தேவையோடு உள்ளவங்களுக்கு நான் மனதார உதவி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்வோமானால் கர்த்தர் நாம் கேட்காமலே நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிறதையும் நாம் விரும்புகிறதையும் மாத்திரமல்ல, அவர் நமக்கு வைத்திருக்க நன்மையை சேர்த்து தருவார். அப்படிப்பட்ட கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்தும்படியாய் ஆண்டவர் சொன்னபடி நாம் ஜெபிப்போம், வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் நடி செலுத்துறோம். நீங்கள் ஏதாவது எனக்கு செய்யுங்கப்பா, ஏதாவது எப்படி இன்னைக்கு பிரச்சனையில இதுதான் நம்முடைய அதிகமான ஜெபமா இருக்கு. இப்ப ஏதோ ஒரு நெருக்கடி, எனக்கு வேலை வேணும், அல்லது திருமண காரியம், குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது படிப்பு காரியம், பிரச்சனை, பலவீனங்கள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம் வரும்போதெல்லாம் ஏதாவது எனக்கு செய்யுங்க இசப்பா. காலம் கடந்து போக 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 இதைத்தான் கேட்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய செயலை பார்த்து ஏதாவது செய்யணும், அந்த அளவுக்கு நீ உன் நடக்கை மாற்றுங்க. ஒருவேளை இவ்வளவு காலமா நீங்க ஜெபம் பண்ணி உனக்கு விடுதலை இல்லைன்னா உன் ஜெபத்தை மாத்து, உன் நடக்கையை மாத்துங்கிறாரு.
எனக்கு 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 எனக்குன்னு நீ ஜெபிச்சத போதும். நீ பிறருடைய சிறையிருப்புக்காக ஜெபம் பண்ணு, பிறருடைய ஆத்தும விடுதலைக்காக நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் சிறையிருப்பை கண்டிப்பா மாற்றுவேங்கிறார். வசனம் தெளிவா சொல்லுகிறார். உன் சிறையிருப்பு மாத்திரம் மாறுறது இல்ல, உனக்கு அவர் விரும்பி கொடுக்கிற நன்மை கிடைக்கும். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சாலமோன். அதே நேரத்துல ஜெபிக்கிறது மாத்திரம் போதுன்ட்டு நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யாம விட்டுறக்கூடாது. தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதவ வேண்டும், கண்டிப்பா உதவணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று. சுனேமியால் அந்த இடத்துல எலிசாவுக்கு உதவினால் இன்னைக்கு நாம உதவுற ஒரு எண்ணம் வேணும். ஊழியர்களோ விசுவாசிகளோ தேவையோடு ஒருத்தர் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்காக நான் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டது. இந்த செயல்பாடுகள், இந்த நடக்கையும் இந்த ஜெபமும் தான் கர்த்தர் நமக்கு ஏதாவது செய்ய பண்ணும். ஏதாவதுன்னா பயங்கரமா இருக்கும். அதான் சொன்ன, உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அது நடத்தணும்னா இந்த 2 காரியம். ஏன்னா இது இயேசுவின் சிந்தை. பிறருக்காக கரிசனைப்படுகிறது. அதான் சொல்ல, ஒருவன் தனக்கானங்கள பிறருக்கானங்களே நோக்குகிறான். பிறருக்கா நீ ஜெபித்து பாருங்க. இப்போல்லாம் நமக்காக ஜெபம் பண்றோமோ அப்பெல்லாம் நீங்க நினைத்து கொள்ளுங்க, பிறருக்காக நான் ஜெபிக்கணும். பிறருக்காக என்னால ஜெபிக்க முடியலன்னா நீங்க பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய நபர் என்பதையும் மறந்துடாது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்துவிட்டீர் என்று சொல்லி விசுவாசிகள் இன்னைக்கு கேட்ட சத்தியத்தினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் நடத்துங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே மற்றவங்களுக்காக அதிகம் பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தான் நீ அப்படி செய்ய போறதுக்கான நன்றி. கடைசி எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த யோபை போல சாலமோனை போல இரட்டிப்பான நன்மையும் உங்களுடைய நீர் விரும்பி தருகிற நன்மையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை தகுதி உள்ளவங்களாய் மாற்றுங்கப்பா. தடைப்பட்ட பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டோம். துதி கன மகிமை எல்லாம் மக்கள் சொல்லும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.